வெல்கம் வெல்கம் வெல்கம். நான் உங்கள் இராக்கெட் ஜாய்லஸ் கிரிட்டிக்ஸ்லேருந்து நாம் இன்னைக்கு பார்க்க போகிற படத்தோட ரிவ்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெட்ரோ. இந்த படத்தோட ஜானர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ரொமான்டிக் ஆக்ஷன். படத்தோட ரிலீஸ் டேட் 1st May, அதாவது இன்னைக்கு. எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. அழாதீங்க சார், அழாதீங்க. அண்ட் படத்தோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 2 hours 49 minutes. படத்தோட OTT பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகும். வெளியே இப்போ தியேட்டரில் மட்டும் தான் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கார்த்திக் சுப்பராஜ். ஆல்ரெடி நமக்கு நிறைய கல்ட் ஃபிலிம்ஸ்லாம் கொடுத்துட்டு ஒன்ஸ் அகெயின் கம்ஸ் பேக் ஃபார் திஸ். அண்ட் படத்தோட மியூசிக் பார்த்தீங்கன்னா சந்தோஷ் நாராயணன் பண்ணியிருக்காங்க. இவங்களோட காம்போனாலே இட் காம்போ தான். படத்தோட சினிமாட்டோகிராஃபியை வந்துட்டு ஸ்ரேயாஸ் கிருஷ்ணா பண்ணியிருக்காங்க. அண்ட் படத்தோட எடிட்டிங்கை பார்த்தீங்கன்னா சஃபிக் முகமது அலி பண்ணியிருக்காரு. அண்ட் எல்லாருமே அவங்களோட ஒர்க்கை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா பாரிவேல் கண்ணன் வந்துட்டு ஒரு கேங்ஸ்டராக இருக்காரு. அவருக்கு ஒரு காதலி இருக்காங்க. அவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னா ஒரு சத்தியம் வாங்குறாங்க, நீ வந்துட்டு கேங்ஸ்டரிசத்தெல்லாம் கைவிட்டுறணுன்ட்டு. பட் கைவிடுறதுக்கு முன்னாடி அவங்க அப்பா வந்துட்டு ஒரு சம்பவம் பண்ண சொல்லி அனுப்புகிறாரு. நம்ம ப்ரோ வந்துட்டு சம்பவத்தை முடிச்சுட்டு அவங்க அப்பாவையே டபுள் கிராஸ் பண்ணிடுறாரு. இது தெரிஞ்சிட்ட கேங்ஸ்டர் அப்பா வந்துட்டு அவர் கல்யாணத்தை அட்டன் பண்ணுற மாதிரி வந்துட்டு போட்ட கத்தியை திருப்பி ஹீரோவையே எடுக்க வச்சு ஜெயிலுக்கும் அனுப்பிடுறாரு. கூடவே ஹீரோயினும் வந்துட்டு நீ இன்னும் கத்தியை விடலை அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சு போயிடுறாங்க. இதுக்கப்புறம் ஹீரோ எப்படி வெளியே வந்தார், அவர் திருப்பி ஹீரோயின் கூட சேர்ந்தாரா, அதுக்கப்புறமா அவங்க அப்பா கிட்ட தப்பிக்கிறதுக்காக பண்ண சம்பவத்தினால அவங்க அப்பா ஹீரோ சும்மா விட்டாரா அப்படிங்கிறது தான் மீதி கதையை ஃபார்ம் பண்ணுது. கார்த்திக் சுப்ராஜோட டைரக்ஷன் வரப்போ கேரக்டர் டெப்த்துக்கு பஞ்சமே இருக்காது. ஏன்னா அந்த வேர்ல்டு பில்டிங்கை தாண்டி ஒரு கேரக்டருக்குமே செம்ம டெப்த் கொடுப்பாரு. அதே சமயம் நம்மளை வந்துட்டு ஸ்க்ரீன் பிளே ஸ்டைலில் வந்து சீட் எட்ஜ்லேயே வச்சிருப்பாரு. ஆகா, உனக்கு பர்ற பாயிண்ட் மேல பாயிண்ட் கிடைக்குது. ஆமாண்டா. அதை வந்துட்டு அவர் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் ரொம்ப சூப்பராக பக்காவாக தட்டி விட்டுறாரு. ஆனால் செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பிளாண்ட் ஆகிடுது, அப்படியே ஒரு ஃப்ளாட் லைன் விழுந்துடுது. லைக் அதாவது இந்த அப்பர் கிளாஸ், லோவர் கிளாஸ், அதுக்கப்புறமா ஸ்லேவரி, ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு சோசியலிசம் பேச ஆரம்பிச்சிடுறாரு. விச் சீம்ஸ் லைக் அதாவது ஒரு செகண்ட் நமக்கு ரஞ்சித் எட்டி பார்த்துட்டு போன மாதிரி இருக்குது செகண்ட் ஹாஃபில். ஏய், நீ எங்கே போகிற? பாட்டில் கூப்பிட்டார். படத்தோட ஹீரோவாக வந்துட்டு சூர்யா பண்ணியிருக்காரு. அண்ட் இஸ் பர்ஃபெக்ட் அண்ட் அமேசிங். ஒரு டிரான்சிஷனாக இருக்கட்டும், ஒரு ஆக்ஷனாக இருக்கட்டும், எக்ஸ்பிரஷனாக இருக்கட்டும், எல்லாமே பக்காவாக, அதாவது அந்த பாரிவேல் கண்ணனுக்கு பர்ஃபெக்ட் கேஸ்டிங். நமக்கு குறை சொல்லணுன்ற அளவுக்கு எங்கேயுமே சூர்யாவோட பெர்ஃபார்மன்ஸ் லெவல் குறைஞ்சிருக்காது. அதுவுமே ஒரு சாங் போர்ஷனில் ஒரு சிங்கிள் ஷாட் சீக்வன்ஸ் இருக்கும் ஒரு 15 minutesக்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூர்யா வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இன்டென்ஸாக நடிச்சிருப்பாரு. அதுவுமே படத்தோட பீக் மொமெண்ட்டாகவே அமைஞ்சிருக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃபில். படத்தோட ஹீரோயினாக பூஜா ஹெக்டே நடிச்சிருக்காங்க. அண்ட் அவங்களோட நேச்சுரல் ஆக்டிங் இதில் ரொம்ப அதிகமாக வெளிப்பட்டிருக்கு. அதாவது நான் இது வரைக்கும் பார்த்த அவங்களோட படத்துலேயே விட இந்த படத்தில் எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுவும் சூர்யாவோட அவங்களோட கெமிஸ்ட்ரி லெவல், லைக் இன் பர்டிகுலர் சொல்லணும்னா அவங்க வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்துட்டு சூர்யாவை பார்த்து முறைப்பாங்க. அதுலேயே வந்து சூர்யா வந்து எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரியும் அண்ட் நமக்குமே அது கன்வே ஆகிற மாதிரியான சீனாகவே இருந்திருக்கும். அதே சமயம் அவங்க வந்து ஒரு யதார்த்தமான நடிப்பை கொடுத்துருப்பாங்க. அந்த கேரக்டருக்கு ரொம்ப நல்ல டெப்த் இருக்கும். ருக்மணின்ற கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக அது வந்து ஒரு நோட்டபுளான ஆக்டிங் தாங்க சொல்லணும். படத்தில் அடுத்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா அப்பா கேங்ஸ்டராக வர ஜோஜு ஜார்ஜ் தாங்க. அவருக்கு வந்துட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்லேருந்தே ஓப்பனிங் ஷாட் ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ பிளட்டியாக இருப்பார், எவ்வளோ ஒரு கேங்ஸ்டர்னா அந்த ரூத்லெஸ்னஸை வந்துட்டு பக்காவாக காமிச்சிருப்பாங்க. இந்த பாசம் நேசம் அதெல்லாம் வந்துட்டு கிடையவே கிடையாது. அடிக்கு அடி, குத்து உதன்ற மாதிரி செம கேரக்டர் கிராஃப்டாக இருக்கும். பட் அதே மாதிரி கிளைமேக்ஸ் போர்ஷனில் அவரை கொஞ்சம் மொக்க பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அண்ட் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃபில் வர வித்துன்ற கேரக்டருங்க. அவரோட கேரக்டரைசேஷன் பார்க்கணுன்னா இந்த டார்க் கேரக்டர்ஸ், அதாவது நெல்சனோட டார்க் கேரக்டர் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இந்த படத்தில் அவரோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் எழுதியிருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு மான்ஸ்ட்ரசிட்டி லெவலில் இருக்கும், அதே சமயம் கிறுக்கனும் கூட அப்படின்ற மாதிரி இருக்கும். விச் ஐ லைக் இட் பர்சனலி. அதே மாதிரி ஜெயராமோட போர்ஷன்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அவரை வந்து ஒரு கமெடியன் மாதிரி உள்ளே கூப்பிட்டு வந்தாலும் கூட எமோஷ்னல் டச்சஸ் அங்கங்கே இருக்கும். அதெல்லாம் வந்துட்டு கரெக்டாக நடிச்சிருப்பார். நமக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் போர்ஷன்ஸ் எல்லாமே. படத்தோட அதர் கேரக்டர்ஸில் நடிச்சிருக்க நாசர், அவருக்கான போர்ஷன்ஸ் லைக் அதாவது ராஜா டச் கொடுத்துட்டு இருப்பார், ஒரு மாதிரி கிங் மாதிரி. கருணாகரன் ஒரு சப்போர்ட் ஆக்ட் கொடுத்துருப்பாரு. ஸ்வெசிகா இருப்பாங்க, ஸ்விஜி சங்கர் இருப்பாங்க, அதுக்கப்புறமா பிரேம்குமார், தமிழ், இவங்கெல்லாம் நடிச்சிருப்பாங்க. இன்னும் சில பேர் கூட இருப்பாங்க. எல்லாருமே அவங்களோட போர்ஷன்ஸை கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. யாரையுமே வேஸ்ட் பண்ண மாதிரியே ஃபீல் இருக்காது. பட் ஸ்டில் சூர்யா, பூஜா ஹெக்டே, ஜோஜு ஜார்ஜ் இவங்கெல்லாம் வச்சுக்கிட்டு அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பரவாயில்ல சுமார் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பெரிய சீன்ஸுமே அவங்களுக்கு இருக்காதுன்ற மாதிரி தான்.
சந்தோஷ் நாராயணன் இந்த படத்துக்கு மியூசிக் அமைச்சிருக்காரு. அண்ட் அவருடைய பக்காவான கிராஃப்டிங்கில் கன்னிமாவும் கண்ணாடி பூவுமே பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஃபேவரட் பிளேலிஸ்ட்டில் இருக்கும். அண்ட் த ஒன்னுமே பார்த்தீங்கன்னா படத்தில் பிளேஸ்மெண்ட்டில் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் கேட்குறப்போ ஒரே வைபிங் மெட்டீரியலாக தான் இருக்கும். படத்தோட தாட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு லைக் இட்ஸ் ரியலி a குட் ஒன், பட் ஸ்டில் இட் குட் ஹேவ் பீன் பெட்டர். லைக் அதாவது இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலான்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு. லைக் நான் ரிவ்யூ சொல்கிறேன்றதுக்காகன்ற காரணத்தினால இல்லை, படம் பார்க்குறப்பவே நமக்கு வந்துட்டு ஒரு அவுட் ஆஃப் ஜோனுக்கு கூப்பிட்டு போகிற மாதிரி இருந்துச்சு செகண்ட் ஹாஃப். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆர்டிஸ்டிக் நரேஷன், ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கட்டும், படத்தில் எமோஷனாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் ஆஃப் ஆர்ட் மாதிரியே இருக்கும். பிளேஸ்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சமெத்த மாதிரி இருக்கும். லைக் அடுத்து போகிறப்போ நமக்கு அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் குட்டாக கஷ்டமான சீன்ஸாகவே இருந்தாலும் நம்மளை ட்ராவல் பண்ண வைக்கும். ஆனால் அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ராவாக சாப்டர் ஆஃப் கல்ட்டு, தம்மம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா படத்தோட எலிவேஷனுக்காக வச்சதாக இருக்கலாம். ஆனால் இது வந்துட்டு ஒரு தனி கதை மாதிரி போக ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் இந்த லாஸ்ட் 1 hour பார்த்தீங்கன்னா இந்த அப்ரேஷன் பற்றி பேசுறதா இருக்கட்டும், இல்லை ரெவல்யூஷன் பற்றி பேசுறதா இருக்கட்டும், யாரும் இங்கே சோஷியலிசம் கேட்கல ஆக்சுவலாக. ஏன்னா படத்தோட ஸ்டார்டிங் அப்படி இல்லை. வெல் பர்சனலி நான் நினச்சிட்டு போனது இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அ லவ் ஸ்டோரின்றது தான். மொத்தத்தில் ரெட்ரோ பார்த்தீங்கன்னா அந்த வேர்ட்ஸ் லைக் லாஃப்டர், வார், லவ் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எய்ம் பண்ண மாதிரி கரெக்டாக பாயிண்ட் பிளாங்க்ல அடிச்சிட்டாங்க பக்காவா. கூட ஸ்ட்ராங் கேரக்டரைசேஷன், நல்ல ஸ்க்ரீன் பிளே இதெல்லாம் வச்சு சூப்பர் கிராஃப்டிங். ஆனால் இதை வந்துட்டு செகண்ட் ஹாஃப் வரைக்கும் தான் கொண்டு போக முடிஞ்சதுன்றத சொல்கிறப்போ கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. லைக் செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா அது எங்கே ஸ்டார்ட் ஆச்சோ அதுலேருந்து போகாமல் இங்கே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டோரி கொண்டு போக ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. விச் சீம் லைக் ஒரு மாதிரி பிரிட்டி மச் ஆடாகவே ஃபீல் ஆச்சு. இட் மே ஒர்க் ஃபார் சம், மே நாட் ஃபார் மெனி, அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் ஓவராலாக பார்க்குறப்போ இட்ஸ் ஆக்சுவலி அ ரியல் குட் ஃபிலிம் தான், சூர்யாவுக்கும் சரி டேரக்டருக்கும் சரி. பட் கார்த்திக் சுப்பராஜ்னாலே செகண்ட் ஹாஃப்னாலே கொஞ்சம் தட்டி விட்டுருவாரு அப்படின்ற அந்த வேர்டிக்டை வந்து இந்த படத்துலேயும் அவரால் மாற்ற முடியலன்னு தாங்க சொல்லணும். படத்துலேருந்து நான் ஒரு கோட் எடுத்துக்கணும், இல்லை நான் ஃபார்ம் பண்ண நினச்சேன்னு பார்த்தீங்கன்னா லவ், லாஃப்டர், வார் அதோடு நிறுத்தத்தை விட்டுட்டு கல்ட், தம்மம், த ஒன்னுன்னு போனது தாங்க படத்தோட சம்பவத்துக்குரிய ஒரு செய்தியாக போயிடுச்சு. அவங்க சொன்ன மாதிரி வாரோடவே முடிச்சு விட்டுருக்கலாம். மேலே உட்காந்து சாப்பிடு. இவ்வளவு மேலே இல்லைப்பா, இவ்வளவு மேலே இல்லை. ஸோ ஈராக்கேட் ஜாய்லஸ் கிரிட்டிக்ஸோட ரெட்ரோக்கான ரேட்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5க்கு 4. இவ்வளோ பேசிட்டு 4 கொடுத்துருக்கானே அப்படின்னு கேட்டிங்கன்னா படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் டெக்னிக்காலிட்டி அண்ட் செகண்ட் ஹாஃப்மே எக்ஸிக்யூஷனில் தப்பு எதுவுமே இல்லை. பட் பிளாட் வைஸ் பார்க்குறப்போ எனக்கு தனி கதை மாதிரி தெரிஞ்சுது, அவ்வளோதான். ஆன் தி ஓலாக பார்த்து தானே நம்மளால் கொடுக்க முடியும். ஸோ அவ்வளோதான், எல்லாரும் போய் தியேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஈராக்கேட். அடுத்த ரிவ்யூவில் வரை சந்திக்கும் வரை டாட்டா பை பை பை. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களுக்கு இரும்பு கை பாரியை கூப்பிட்டு வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைப்பேன். கட் அண்ட் ரைட்டாக சொல்லிக்கிடுதேன்.